இப்போ நம்ம அடுத்த கான்செப்ட் போயிடலாம். ஓகே, பார்ட் 2 பகுதி 2. இதில் நம்ம போன வாரம் பகுதி 2 அடுத்து நம்ம போன வாரம் இது வரைக்கும் பார்த்ததுல வந்து பார்த்தீங்கன்னா 1, 5, 9 எந்தெந்த கிரகங்கள் இருக்கலாம், இது வந்து ஆயுள் மற்றும் புத்தகஸ்தானம் அப்படின்றத பார்த்தோம். 2, 6, 10 குடும்ப ஜீவனஸ்தானம் அப்படின்றதுல இதுல எந்தெந்த கிரகங்கள் இருக்கலாம் அப்படின்றதையும் பார்த்தோம். 3, 7, 11 எந்தெந்த கிரகம் இருக்கலாம் அப்படின்றதையும் நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு வந்து 4, 8, 12 எந்தெந்த கிரகங்கள் இருக்கலாம் அப்படின்றத இருக்கலாம் அல்லது இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். 4ஆம் இடத்துல ஒருத்தருக்கு எந்த கிரகம் இருக்கலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகேவா? ஸ்கிரீன் ஷேரிங் எடுத்துட்டேன். ஸ்கிரீன் ஷேரிங் தெரியுதா? இருக்காது? இல்ல தெரியல சார். தெரியல. ஓகே, ஃபைன் சார். இந்த இடத்துல ஒரு சின்ன கான்செப்ட். இப்ப 4, 8, 12 கடகம், விருச்சகம், மீனம்னு எடுத்துக்கிட்டா பிரகாரம் அது வந்து மோட்ச ராசின்னு சொல்றாங்க. அது கிரகம் அதிகம் இருந்தாவே பிரச்சனைங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. 4, 8 ரெண்டு பேருக்குமே 4, 8 வந்து சுத்தமா இருக்கிற ஜாதகங்களை இணைக்கிறது நல்லது அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். பிளஸ் வந்து இதேதான் நம்ம வந்து யோகி முருகன் ஐயாவும் வந்து நம்ம கிளாஸ்ல எடுக்கும்போது சொல்லியிருக்காங்க. 4, 8 ரெண்டு பேருக்குமே. ஆனா 4, 8 சுத்தமா இருக்க ஜாதகங்கள் அப்படின்னு கிடைக்குமா அப்படின்றது கொஞ்சம் ரேர் தான். அதனால நம்ம இங்க என்ன பண்றோம் அப்படின்னா 4, 8 என்னென்ன கிரகங்கள் இருக்கக்கூடாது. இப்ப வந்து 4ன்றது பாத்தீங்கன்னா வீடு, வண்டி, வாகனம், சுற்றத்தார், உறவினர்கள் இது எல்லாமே கொண்டு வந்துடும். 8ன்றது ஆயுள் கொண்டு வந்துடும். 12ன்றது உங்களுக்கு பயணம் சார்ந்த விஷயத்த கொண்டு வந்துடும். பயணத்தால ஏற்படக்கூடிய சுகம், படுக்கையால ஏற்படக்கூடிய சுகம், வெளிநாட்டுல போகக்கூடியதுனால நமக்கு வரக்கூடிய சுகம். 4ன்றது பாத்தீங்கன்னா சுற்றத்தார்கள், நம்ம சுற்றத்தார்களால வரக்கூடிய சுகங்கள், அவங்களால வரக்கூடிய இன்பங்கள், நகை நட்டு போட்டுக்கிறது. 4ஆம் இடம்ன்றது நகை நட்டு நம்ம போட்டுக்கிறதுனால வரக்கூடிய சுகங்கள். 4ஆம் இடம்ன்றது நம்ம ஆடை அணிகிற இடம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். 8ஆம் இடம்ன்றது ஆயுள் சுகம்னு எடுத்துக்கிறோம். பிளஸ் தாம்பத்திய சுகம் அப்படின்றதையும் எடுத்துக்கிறோம். 8ஆம் இடம்ன்றது உங்களுக்கு பயணங்கள், படுக்கை சுகம், வெளிநாட்டு சுகம், இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிறோம். ஒருத்தருக்கு நல்ல சுகமான வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னா 8ஆம் இடம் பலமா இருக்கணும், பலவீனம் அடையக்கூடாது, பலமா இருக்கணும். 12ஆம் இடமும் பலமா இருக்கணும் அப்படிங்கறத எடுத்துக்கிறோம். ஓகே, இப்ப 2 பேருக்குமே 4ல சூரியன் இருக்கலாமா அப்படின்னு பாக்குறோம். 4ல 2 பேருக்குமே சூரியன் இருக்கக்கூடாது. 4ல சூரியன் இருந்ததுன்னா என்ன 2 பேருக்கும் 10ஆம் இடத்தை பார்க்கும். 10ஆம் இடத்துல சூரியன் சம்பந்தப்படும் போது 2 பேருக்குமே 10ஆம் இடத்துல சூரியன் சம்பந்தப்பட்டுச்சுன்னா வேலை இழப்புகள் ஏற்படுது. நிரந்தரமான வேலைகள் அமையறது இல்ல. 2 பேருக்குமே சூரியன் கண்டிப்பா 4ஆம் இடத்துலயோ இல்ல 10ஆம் இடத்துலயோ இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் 10ஆம் இடத்துல சூரியன் 2 பேருக்குமே இருக்கக்கூடாது. அதே மாதிரி சூரியன் 4ஆம் இடத்துலயும் 2 பேருக்குமே இருக்கக்கூடாது. இது இருந்ததுன்னா என்ன ஆகும்னா கண்டிப்பா இவங்களுக்கு வேலை சம்பந்தமான பிரச்சனைகளை அது கொடுக்குது அப்படிங்கிறது இங்க வந்து பாக்குறோம். அதே மாதிரி ஒருத்தருக்கு 4ல சூரியன் இருக்கு அப்படின்னா இன்னொருத்தருக்கு 4ல கண்டிப்பா ராகுவும் இருக்கக்கூடாது. இவங்களுக்கும் பிரச்சனைகளை கொடுக்குது. 4ல வந்து ஒருத்தருக்கு சூரியன் இருக்கு, இன்னொருத்தருக்கு ராகு இருக்கு, அந்த ஜாதகத்தையும் நம்ம இணைக்க கூடாது. இதே மாதிரிதான் 4ல ராகு இருந்ததுன்னா அவங்களுக்கு 4ல சூரியன் இல்லாத ஜாதகம் இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா சந்திரன் 2 பேருக்குமே 4ல இருக்கக்கூடாது. 4ல சந்திரன் இருந்ததுன்னா அதுவும் 10ஆம் இடத்தை பார்க்கும். 10ஆம் இடத்துல சந்திரன் பார்க்கும்போது தினசரி வருமானமா அது அமைஞ்சிடும். சந்திரன்றது தினசரி கிரகம் இல்லையா? 4ல பாத்தீங்கன்னா சந்திரன்றது திக்பலமா இருக்கும். 4ல சந்திரன் வந்து திக்பலம் தான். 4ல சந்திரன் இருக்கிறது நல்லதுதான். ஆனா அது ஒருத்தருக்கு இருக்கிறது நல்லது, 2 பேருக்குமே சேர்ந்து இருக்கும்போது அது என்ன கான்செப்ட கொடுக்குதுன்னா நிரந்தரமற்ற வேலை, அதாவது தினசரி வருமானம் உள்ள 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த ஜீவனம் சார்ந்த சம்பந்தமான விஷயங்கள்ல தொந்தரவு. மற்றபடி 4ல சந்திரன் இருக்கிறது தாயார் விஷயத்துல பலம் தான். மொத்த வீடு, வண்டி, வாகனம் அது எல்லாத்துலயுமே வந்து நல்ல விஷயங்களே கொடுக்குது. ஆனா வேலை 2 பேருக்குமே திருமணம் ஆனதுக்கு அப்புறம் 2 பேருக்குமே வேலை விஷயத்துல பிரச்சனைகளை கொடுக்குது. அது இல்லாம 2 பேருக்குமே சண்டைகள் அதிகமா வருது. 4ல சந்திரன் இருக்கும் போது சண்டைகள் அதிகமா வருது. சோ இதை வந்து தவிர்க்கிறதுக்கு கண்டிப்பா 2 பேருக்குமே சந்திரன் அங்க இல்லாம இருக்கிறது பார்க்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது ஓகே, ஒருத்தருக்கு வந்து 4ல சந்திரன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இன்னொருத்தருக்கு வந்து 4ல கண்டிப்பா சந்திரன் இருந்ததுன்னா அந்த சந்திரனோட வேற ஒரு கிரகம் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அப்படி இருந்ததுன்னா ஓகே, இது ஓரளவுக்கு நல்லிஃபை ஆகுது. பஞ்சபூத கிரகங்கள்ல வேற ஏதாவது கிரகங்கள் அங்க இருக்கும்போது பாத்தீங்கன்னா நல்லிஃபை ஆகுது. அப்படி இல்லாம இருந்து பஞ்சபூத கிரகங்கள் வேற கிரகங்கள் இருக்கிற மாதிரி பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 4ல 2 பேருக்குமே சந்திரன் இருக்கக்கூடாது அப்படிங்கறதான் கான்செப்ட். அதே மாதிரி 4ல சந்திரன் இருந்ததுன்னா அடுத்தவங்களுக்கு கண்டிப்பா சூரியன், ராகு, கேது கண்டிப்பா கூடாது. 2 பேருக்குமே
ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தருக்கு சந்திரன் இருந்ததுன்னா இன்னொருத்தருக்கு கண்டிப்பா சூரியனோ ராகுவோ கேதுவோ கண்டிப்பா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது கான்செப்ட். இப்போ அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா 4ல ராகு. ஒரே நிமிஷம். மற்றவருக்கு சூரியன், அதாவது சார் ஒருத்தருக்கு சந்திரன் இருக்குன்னு வச்சுங்க, அடுத்தவங்களுக்கு சூரியன் ராகு கேது இந்த 3 கிரகங்களும் 4ல இருக்கக்கூடாது. சனி இது விதிவிலக்கு. சனி இருக்கலாம், சனி இருக்கலாம், தாராளமா சனி இருக்கலாம். பொதுவா சனி அப்படின்னு பார்த்தோம்னா அது பஞ்சபூத தத்துவத்து பிரகாரம் பஞ்சபூத கிரகங்கள்ல அவங்க வந்துருவாங்க. சூரியனுக்கு சந்திரனுக்கு 1 4 7 10 சனி இருந்து ஆட்சி பெற்றாருன்னா என்ன ஆகும்? யோகம் தரும் இல்லையா சார்? இதுல ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபை சொல்லிடுறேன், டவுட் சொல்லிடுறேன் சார். அவ்வளவுதான். இதுல ஒரு சின்ன எனக்கு தெரிஞ்சு சொல்லிடுறேன். சனி வந்து குறை, கசப்பு, மனசு. சந்திரன் வந்து தாய்மை. சோ 4 சந்திரன் தான் 10ல சனி இருந்தா சேர்த்தா சிறப்பா இருப்பாங்க. கண்டிப்பா அப்படி பண்ணலாம். 4 சனி இருக்கலாம், அப்படி சேர்த்தலாம் சார். ஆமா. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. நம்ம ஒருத்தருக்கு 2 பேருக்குமே சனி வந்து 4ல சனி சந்திரன் இருந்ததுன்னா அது புனர்பூ தோஷத்தை கொடுத்துரும். 2 பேர் ஒருத்தருக்கு வந்து சனியும் சந்திரனும் 4லயோ இல்ல சேர்ந்து எங்க இருந்தாலும் அது ஒரு பிரச்சனைகளை கொடுக்கும்னு நம்ம பார்த்தோம். ஆனா இங்க வந்து நம்ம அப்படி பார்க்கல. இங்க 4ல ஒருத்தருக்கு சந்திரன் இருக்கு, இன்னொருத்தருக்கு அந்த இடத்துல வேற என்ன கிரகம் இருக்கலாம்? சூரியன் ராகு கேது இருக்கக்கூடாது, மற்றபடி வேற எல்லா கிரகங்களும் அங்க இருக்கலாம், செவ்வாய் உள்பட எடுத்துங்க. ஓகே, குரு இருக்கலாம். 4ல வந்து 2 பேருக்குமே குரு இருக்கலாம். குரு 2 பேருக்குமே 4ல குரு இருக்கலாம். 4ல குரு இருக்கும்போது இன்னொருத்தருக்கு குரு இருக்கலாம். குரு இல்லாம வேற கிரகங்களும் இருக்கலாம். அங்க வந்து சூரியன் இருக்கலாம், இல்ல ராகு இருக்கலாம், இல்ல வந்து சுக்கிரன் இருக்கலாம். வேற எந்த கிரகங்கள் வேணாலும் அங்க கண்டிப்பா இருக்கலாம். அதே மாதிரி 4ல சுக்கிரன் 2 பேருக்குமே இருக்கலாம். ஒருத்தருக்கு வந்து சுக்கிரன் இருக்கு, இன்னொருத்தருக்கு 4ல சுக்கிரன் இருக்கு, கண்டிப்பா சுக்கிரன் இருக்கலாம். 4ல செவ்வாய் 2 பேருக்குமே கூடாது. செவ்வாய் 2 பேருக்குமே 4ல இருந்ததுன்னா அது வீடு சார்ந்த விஷயங்கள்ல இல்ல விபத்து கொடுக்குது, அடிதடி 2 பேருக்குமே வந்து பிரச்சனைகளை கொடுக்குது, சண்டைகள் கொடுக்குது. அதனால 2 பேருக்குமே 4ல செவ்வாய் கூடாது. 4ல செவ்வாய் இருக்கும்போது வேற கிரகங்கள் அங்க இருக்கலாம். வேற கிரகங்கள்லாம் முடிஞ்ச வரைக்கும் ராகு கேது சூரியன் அவாய்ட் பண்ணிடுங்க. இதை அவாய்ட் பண்ணிட்டு மற்ற கிரகங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஓகே, 4ல சந்திரன் ராகு இந்த மாதிரி சேர்க்கையோட இருக்கலாங்க. என்னங்க? சந்திரன் ராகு சேர்க்கை 4ல ஏதோ ஒரு ஒருத்தருக்கு சந்திரன் ராகு இருக்கு. அதாவது சந்திரன் இருக்கும்போது ராகு இருக்கக்கூடாது. அதாவது நம்ம இங்க சொல்றது வந்து 2 பேருக்குமே சொல்றோம். ஒருத்தருக்கு சந்திரன் இருக்கு, இன்னொருத்தருக்கு ராகு இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம். இன்னொருத்தருக்கு ராகு சந்திரனும் இருக்கக்கூடாதுங்க, சேர்ந்து இருக்குது. அப்போ 2 பேருக்கு ஒருத்தருக்கு சந்திரன் ராகு சேர்ந்து இருந்தா அப்ப வந்து அது பொருத்தம் இல்லை, பிரச்சனை தான். அது கண்டிப்பா பிரச்சனை தான், கண்டிப்பா பிரச்சனை தான். 4ல சொல்லுங்க சார். இப்போ 4 பத்தி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, 10ல இருந்ததுன்னா தொழில் பிரச்சனை வருதுன்ட்டு. இப்ப வந்து 6 பலமா இருந்தது அப்படின்னா இதை கன்சிடர் பண்ணாம விடலாம் இல்லையா? இல்ல 4ல 2 பேருக்குமே, அதாவது 6 பலம் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா 2 பேருக்குமே 6 பலமா அப்படின்றத பாக்கணும். அடுத்த கான்செப்ட் பார்க்கணும். அது வேண்டாம் நமக்கு. இப்போதைக்கு 4ஆம் இடத்துல எந்த கிரகங்கள் இருக்கலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கணும். 4ஆம் இடத்துல 2 பேருக்குமே சந்திரன் இருக்கக்கூடாது. சந்திரன் இருந்ததுன்னா 10ஆம் இடத்துல சம்பந்தப்படும். அங்க வந்து வருவாய் சார்ந்த பிரச்சனைகளை அவங்களுக்கு தினசரி வருவாயை கொடுக்குது. 4ல சந்திரன் இருக்கும்போது தினசரி வருவாயை அவங்களுக்கு கொடுக்குது. அதனால 4ல சந்திரன் கண்டிப்பா கூடாது அப்படிங்கிறத சொல்லணும். அதே மாதிரி 4ல சந்திரன் இருக்கும்போது அடுத்தவங்க ஜாதகத்துல சூரியன் இருக்கக்கூடாது, ராகு இருக்கக்கூடாது, கேது இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்றோம். ஓகே, அடுத்து வந்து சொல்லுங்க சார். இவ்வளவு ரூல்ஸ் அப்ளை பண்ணி பார்க்கும்போது வந்து அடிக்கிறது கடுமையா இருக்குங்க சார். இல்ல இருக்காது, கண்டிப்பா இருக்காது. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா உதாரண ஜாதகம் ஒண்ணு பார்த்தோம், அதுல எத்தனை கிரகங்கள் அப்படி சேர்ந்து இருக்கு. இந்த மாதிரி காம்பினேஷன், அதாவது இந்த காம்பினேஷன் வர்றது ரொம்ப ரேரு தான். அதாவது நம்ம வந்து இப்ப 12 கட்டத்திலே இருக்க லக்னம் மாறும்போது இது எல்லாமே மாறும். இது வர்றது ரொம்ப ரொம்ப ரேரு. நம்ம இப்ப ஏற்கனவே இப்ப உதாரண ஜாதகம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அங்க கிரக பொருத்தங்கள் முக்காவாசி ஒத்து வருது.
எக்ஸப்ட் ஒரு இடம் 2 இடத்தை தவிர மற்ற இடம் எல்லாமே ஒத்து வருது. இல்ல அப்படி இல்ல சார். அதாவது சார் இப்ப சுபகிரகங்கள் வந்து பகை வீட்டுல போய் உட்கார்ந்துட்டாலோ, பாவகிரகங்கள் வந்து சுப வீட்டுல இருந்துட்டாலோ, லக்னாதிபதியோ சந்திரனோ பாதிக்கப்பட்டிருந்தாலோ ஏதாவது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ வந்துடும்ல? இல்ல நம்ம அப்படி பார்க்க வரதில்லை. இங்க எப்படி பாக்குறோம்னா 4ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. 4ஆம் இடத்துல என்ன கிரகங்கள் இருக்கலாம், சுபகிரகங்கள் பாவகிரகங்கள் பார்க்கும்போது அது வேற கான்செப்ட், டோட்டலா வேற கான்செப்ட். இங்க இந்த கிரகங்கள் 1ல இருக்கலாம், 1ல 2 பேருக்கு சூரியன் இருக்கலாமா, 2ல 2 பேருக்குமே வந்து சந்திரன் இருக்கலாமா, அந்த கான்செப்ட்ல பாக்குறோம். அது பகை வீடா இல்ல வந்து சுவர் வீடா அப்படின்னு தான் பார்க்கவே இல்லை நம்ம. இங்க பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கலாமா, சூரியன் இருக்கலாமா, ராகு இருக்கலாமா, கேது இருக்கலாமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம். அவ்வளவுதான். இப்ப நீங்க சொன்ன மாதிரி 4ஆம் இடத்துல சந்திரன் ராகு சேர்ந்துருந்தாலும் இந்த ராகுக்கு வந்து நேரு சமசப்தத்துல கேது வந்துருது இல்லைங்களா? 10ஆம் இடம் வந்து அங்க கேது தானே இருக்கும். தினசரி வருவாயா மாறியதை விட தொழிலே இல்லாம போயிரும் இல்லையா? இல்ல 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 4ல கண்டிப்பா 10ஆம் இடம் கேது இல்ல. ஒரு நிமிஷம் இப்ப நம்ம 4ல சூரியன் இருக்கோம், சந்திரன் இருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ராகு இருக்கலாம், 4ல இருந்து கண்டிப்பா ராகு இருக்கலாம். ஒருத்தருக்கு 4ல ராகு இருக்கலாம். 10ல கேது. ராகு 10ல கேது வரப்ப 10ஆம் இடம் தொழில் வந்து அங்க கேது வந்து அது தடை பண்ணிடும் இல்லைங்களா? தடை பண்றது. 4ல கேது இருக்கிறவங்க ஆழ்ந்து படிக்கக்கூடியவங்க, சிந்தனை அவங்களோட படிப்பு சார்ந்த விஷயங்களை பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா சிந்திக்கக்கூடியவங்க. 10ல கேது. அதான் 4ல ராகு இருக்கிறவங்க இவங்க படிப்பே பாத்தீங்கன்னா ரொம்ப ஆழ்ந்து சிந்தனையோட ரொம்ப டீப்பா படிக்கக்கூடியவங்க. இவங்க படிச்சதுனால நல்ல அருமையான தொழில்கள் இவங்களுக்கு அமையுது. அதாவது 4ல கேது இருங்க, 4ல ராகு இருக்கும்போது 10ல கேது வந்துருதுன்னு வச்சுங்களேன், இவங்களுக்கு அருமையான தொழில்கள் அமையுது. 4ல கேது இருக்கவங்களுக்கு, 4ல ராகு இருக்கவங்களுக்கு, 4ல ராகு இருக்கவங்களுக்கு. ஆனா 4ல கேது இருக்கக்கூடாது, 10ல ராகு இருக்கும். 2 பேருக்குமே 4ல கேது இருந்துன்னா நான் 2 பேருக்குமே 10ல ராகு இருக்கும். 2 பேருக்குமே 10ல ராகு இருந்துன்னா தொழில் சார்ந்த விஷயத்துல பிரச்சனையை கொடுக்குதுன்னு தான் நம்ம சொல்றோம். அதனால 2 பேருக்குமே ராகு 4ல இருக்கலாம். அதுவும் இல்லாம 4ல ராகு இருக்கும்போது தாம்பத்தியம் சார்ந்த சிந்தனைன்னு சொல்லியிருக்கோமா, தாம்பத்தியம் சார்ந்த சிந்தனையில 2 பேருக்குமே ஈக்குவலா இருப்பாங்க. 4ல ராகு இருக்கவங்க பாருங்க டீப்பா படிக்க, அதாவது சாதாரண படிப்பு இல்ல, அவங்கள்ட்ட எந்த விஷயத்த சொன்னீங்கனாலும் டீப்பா ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அதிகமா ஆராய்ச்சி பண்ணக்கூடியவங்க இந்த 4ல ராகு இருக்கிறவங்களா இருப்பாங்க. நீங்க தாராளமா பார்க்கலாம், அதை பார்க்கலாம் சார். இப்போ 4ல வந்து சந்திரன் இருக்கிறப்ப 4ல சூரியனோ ராகுவோ கேதுவோ இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. அதாவது சூரியன் ஏன் சொல்றீங்க? 2மே வந்து நட்பு கிரகங்கள் தான், ஒளி கிரகங்கள். அது 2 சேர்க்கலாங்கிற மாதிரி தானே சொல்லுவாங்க. இல்ல 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 4ல கண்டிப்பா சந்திரன் இருக்கும்போது சூரியன் கண்டிப்பா இருக்கக்கூடாது. நட்பு கிரகமா இருந்தாலும் இல்ல 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 இல்ல. நன்றி சார். 4ல 2 பேருக்குமே ராகு இருக்கலாம், ஆனா 4ல 2 பேருக்குமே கேது இருக்கக்கூடாது. ஓகே, 4ல குரு இருக்கலாம், சுக்கிரன் இருக்கலாம்னு பார்த்துட்டோம். செவ்வாய் 2 பேருக்குமே 4ல இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்றோம். ஓகே, அதே மாதிரி புதன் பாத்தீங்கன்னா புதன் 2 பேருக்குமே 4ல இருக்கலாம். கண்டிப்பா 4ல 2 பேருக்குமே புதன் இருக்கலாம். அதே மாதிரி 4ல சனி 2 பேருக்குமே இருக்கக்கூடாது. 4ல 2 பேருக்குமே சனி இருந்ததுன்னா சுகம் கண்டிப்பா கெடும். அதாவது 4ல சனி இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அவங்க வீடே வந்து பாத்தீங்கன்னா காடு மாதிரி இருக்கும். நல்ல நல்ல பெரிய ஏக்கரா வச்சிருக்க ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா 4ல சனி இருக்கிறவங்களா இருப்பாங்க. ஆனா அந்த இடம் பாத்தீங்கன்னா பழுதுபட்டு இருக்கும், பராமரிக்கப்படாம இருக்கும். அதாவது வீடு கிட்டெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு போர்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாமே இருக்கும். இன்னொரு போர்ஷன் பாத்தீங்கன்னா பழுதுபட்டு பராமரிக்க முடியாத இடத்துல அவங்க இருப்பாங்க. அதனால 2 பேருக்குமே 4ல சனி இருக்கிறது நல்லது இல்லை. முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. வீடு வண்டி வாகனம் எல்லாத்துலயுமே ஒரு குறை வரும். 4ல சனி இருக்கும்போது படிப்பு சார்ந்த விஷயத்திலையும் ஒரு தொந்தரவை கொடுக்கும் அப்படிங்கிறது கான்செப்ட். ஓகே, இப்ப அடுத்து 8ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரியன் 2 பேருக்குமே 8ஆம் இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல சார். 4ல கேது இருவருக்குமே இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல சார். 4ல கேது 2 பேருக்குமே இருக்கக்கூடாது. ராகு இருக்கலாம், கேது இருக்கக்கூடாது. இப்ப கேதுவோட இன்னொருத்தவங்களுக்கு ஏதாவது செவ்வாய் அந்த மாதிரி ஏதாவது சேர்க்கை பெற்று இருந்தா இருக்கலாங்களா? இல்லம்மா, ஒருத்தருக்கு கேது இருக்கக்கூடாது, இன்னொருத்தருக்கு கேது இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம். அந்த கேதுவோட வேற கிரகங்கள் சேர்ந்து 4ல இருக்கிறதும் தவறுதான். ஆனா இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு பாக்குறது, சூரியனை பாக்குறது, 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி பாக்குறது, இந்த மாதிரி தோஷங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணுது. ஓகேவா?
ஆனா பொதுவா கான்செப்ட்னு எடுத்து பார்க்கும்போது 4ல 2 பேருக்குமே கேது கூடாது. 4ல அப்படி ஒருத்தருக்கு கேது இருந்து இன்னும் சேர்ந்து இருந்து இருக்கவும் கூடாது அப்படிங்கிறது சொல்றோம். வேற கிரகங்கள் இருக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா 4ல குரு இருக்கலாம், கேதுவோட சேர்ந்து குரு கேது 4ல இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. குரு சனி கூட பரவாயில்ல 4ல 2 பேர். ஆனா கேது செவ்வாய் இருக்கிறது கெடுதலை தான் கொடுக்குது. ஓகே, இப்ப 8ஆம் இடம் எடுத்துக்கலாம். சொல்லுங்க. இப்போ சந்திரன் 4ல் இருக்கும் பொழுது இன்னொருத்தருக்கு வந்து 4ல ராகு இருக்க கூடாது தானுங்க சார்? ஆமாமா, ஒருத்தருக்கு சந்திரன் 4ல இருக்கும்போது இன்னொருத்தருக்கு ராகு கேது 3 பேருமே இருக்கக்கூடாது. ஓகேங்க சார், நன்றிங்க சார். ஓகேமா, ஓகே. இப்ப 8ஆம் இடம் வந்துடும். 8ஆம் இடத்துல சூரியன். 8ஆம் இடத்துல 2 பேருக்குமே சூரியன் இருக்கக்கூடாது. 8ல சூரியன் 2 பேருக்குமே இருந்தாலும் கண்டிப்பா அதாவது ஒருத்தருக்கு 8ல சூரியன் இருந்தாலே கண்டிப்பா நீங்க வந்து ஆயுள் காரகன் சனியை பாத்துருங்க. சனி எந்த நிலைமையில இருக்காரு, சனி எப்படி இருக்காரு, சனியோட அது 8ஆம் அதிபதி எப்படி இருக்காரு, இது ரெண்டையும் பாத்துருங்க. இது வந்து கண்டிப்பா ஒரு சின்ன ஆயுள் குற்றத்தையோ தோஷத்தையோ கொடுக்குது. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 8ல சூரியன் சேர்ந்து செவ்வாயோட இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம். ஸோ அதே மாதிரி சூரியன் அங்கே 8ல இருந்ததுன்னா அங்கே செவ்வாயோ சனியோ இதெல்லாம் சேராம இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ செவ்வாய் 8ல வந்து சூரியன் இருக்கும்போது அங்கே செவ்வாயோ ராகுவோ சேரக்கூடாது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சூரியனும் இருக்கக்கூடாது, செவ்வாய் ராகு இருக்கக்கூடாது. அடுத்து கேதுவும் சேர்ந்துதான் சார், கேதுவும் சேர்ந்துதானே இருக்கக்கூடாது. கேது பரவாயில்ல, கேது பரவாயில்ல, கேது பரவாயில்ல, கேது பரவாயில்ல. ஓகே, அதே மாதிரி இப்ப 2 பேர், அதாவது நாம சொல்றது 2 பேருக்குமே சொல்றோம். 2 பேருக்குமே சூரியன் கூடாது, 2 பேருக்குமே சூரியன் 2 பேருக்குமே கூடாது, சூரியன் 2 பேருக்குமே சந்திரன் கூடாது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? 8ல 2 பேருக்குமே சூரியன் கூடாது. சூரியன் இருக்கும்போது ராகு செவ்வாய் 2 பேருக்குமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றோம். சூரியனோட சேர்க்கலாம் சார். ஆமா, சூரியனோட சேர்ந்து அடுத்தவங்க ஜாதகத்துல நம்ம சொல்றது வந்து அடுத்தவங்க ஜாதகம். ஒருத்தருக்கு 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கு, வரக்கூடிய களத்துல ஜாதகத்துல 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடாது, செவ்வாய் இருக்கக்கூடாது, ராகு இருக்கக்கூடாது. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா 2 பேருக்குமே 8ல ராகு இருக்கலாம். 2 பேருக்குமே 8ல ராகு இருக்கலாம், கண்டிப்பா ராகு இருக்கலாம். 8ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது தாம்பத்திய விஷயங்களை நல்ல சுகத்தை கொடுக்கும், நல்ல சிந்தனைகளை கொடுக்கும். 2 பேருக்கும் ஈக்குவலான இன்ட்ரெஸ்ட் எல்லாத்துலயுமே இருக்கும். ஆனா 8ல ராகு இருந்ததுன்னா அடுத்தவங்களுக்கு என்ன கிரகம் இருக்கக்கூடாது? சூரியன் செவ்வாய் இருக்கக்கூடாது. சூரியன் செவ்வாய் இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். கேது இருக்கக்கூடாது. ஆமா, சூரியன் செவ்வாய் இருக்கக்கூடாது. சிம்பிளான விஷயம் இல்லையா? அதே மாதிரி 8ல கேது 8ல கூடாது. ஏன் கூடாது அப்படின்னா 2ல ராகு இருக்கும். 2 பேருக்குமே கேது வந்து 8ல இருந்ததுன்னா 2ல ராகு இருக்கும். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 2ல 2 பேருக்குமே ராகு கூடாது. 2ல 2 பேருக்குமே ராகு இருந்ததுன்னா நான் அடிதடி, சண்டை, சச்சரவு, ரோட்ல இறங்கி சண்டை போடுறது, ரொம்ப கீழ்த்தரமா பேசிக்கிறது எல்லாமே இந்த 2ல ராகு இருக்காங்க. இது ஒரு பக்கம். 2வது பக்கம் 2ல ராகு இருக்கும்போது நிரந்தரமான தொழில் அமையாது. முதல்ல வருமானம் சரியான 2 பேருக்குமே ராகு 2ல இருந்ததுன்னா சரியான வருமானம் இருக்காது. அந்த வருமானம் இல்லாத காரணத்துல இவங்க 2 பேரையுமே இணைக்க கூடாது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகே, 2 பேருக்குமே குரு இருக்கலாம். 2 பேருக்குமே 7 இருக்கலாம்ல ஐயா? 7ல 2 இருக்கலாம்ல? என்னது? ராகு 7ல ராகு இருக்கலாம். 2 பேருக்குமே 7ல ராகு இருக்கலாம். 7ல கண்டிப்பா ராகு. 7ஆம் இடம்ன்றது உங்களுக்கு வந்து 3, 7, 11 இல்லையா? 3, 7, 11ல 7ஆம் இடத்துல 2 பேருக்குமே ராகு இருக்கலாம். 8ஆம் இடத்துலயும் 2 பேருக்குமே ராகு இருக்கலாம். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா குரு 2 பேருக்குமே 8ஆம் இடத்துல இருக்கலாம். சுக்கிரன் இருக்கலாம். சந்தேகம், 2 பேருக்குமே 7ல கேது இருக்கக்கூடாதா? 2 பேருக்குமே 7ல கேது இருக்கக்கூடாது. 7ல 2 பேருக்குமே கேது இருந்ததுன்னா 2 பேருக்குமே ராகு 1ஆம் இடத்துல இருக்குமா? ஆமா, 2 பேருக்குமே ராகு 1ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. நம்ம முதல் கிளாஸ்லயே சொல்லியிருக்கோமா? 2 பேருக்குமே ராகு 1ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, சூரியன் 1ஆம் இடத்துல. சோ அதனால 7ல கேது இருந்ததுன்னா 2 பேருக்குமே ராகு வந்து லக்னத்துல இருக்கும், அது கூடாது.
ஆனா ராகு 2 பேருக்குமே கண்டிப்பா 7ல இருக்கலாம். ஓகே சார், இப்போ ஒரு சந்தேகம் சார். சார் ப்ளீஸ், இப்ப ராகு கேது தோஷம் உள்ள ஜாதகம்னா லக்னத்துல ராகு 7ல கேது வரும். அது மாதிரி தானே 2 பேத்துக்கு இருக்கணும்னு சொல்றாங்க நடைமுறையில. ரெண்டாம் இடத்துல கேது, ரெண்டாம் இடத்துல ராகு கேது இருந்தாலோ லக்னத்துல ராகு கேது இருந்தாலோ அது மாதிரி ஜாதகத்தை தான் பொருத்தணும்னு சொல்றாங்களே சார் ஜெனரலா. இது வந்து கான்செப்ட் பிரகாரம் பாத்தீங்கன்னா லக்னத்துல ராகு கேது இருக்கிறவங்களுக்கு 2ல ராகு கேது இருக்கிறவங்கள இணைக்கலாம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இது வந்து வக்ரகிரக விஷயத்துல வந்துடும். ஆனா 1ல ராகு கேது இருக்கிறவங்களுக்கு 1ல ராகு கேது இருக்கிறவங்களே இணைக்க கூடாது. இது வந்து ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ரெண்டாவது கான்செப்ட், இப்போ பாத்தீங்கன்னா 1ல ராகு கேது இருக்கு, அடுத்தவங்களுக்கு 2, 8ல ராகு கேதுகள் இருக்கலாம் அப்படின்றது கான்செப்ட். அது வக்ரகிரக விஷயத்துல கண்டிப்பா அது வந்து கரெக்டா வருது. கரெக்டா நிறைய இடத்துக்கு அது கரெக்டா வருது. அதே மாதிரி இப்போ 1ல ஒருத்தருக்கு ராகு கேது இருந்துன்னா அதுக்கு திரிகோணத்துல ராகு கேதுகள் இருக்கலாம். இதுவும் வந்து ராகு கேது தோஷங்களை நலிஃபை பண்ணுது. ஆனா ஒருத்தருக்கு ஒரே இடத்துல ராகு கேதுகள் இருக்கிறது பிரச்சனைகளை தான் கொடுக்குது. இப்ப ராகு 2ஆம் இடத்திலே இருக்கு ஒருத்தருக்கு, இன்னொருத்தருக்கு 2ஆம் இடத்துல ராகு இருந்ததுன்னா நிரந்தர வருமானம் இல்ல, அடிதடி சண்டை இது ஏற்படுது. அது வந்து 2ஆம் இடத்துல இருக்கணும். அதே மாதிரி லக்னத்துல ராகு இருக்கும் போதும் இவங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்குது. 2 பேருக்குமே லக்னத்துல ராகு இருக்கும்போது பிரச்சனைகளை கொடுக்குது. அதனால 2 பேருக்குமே லக்னத்துல ராகு இருக்கக்கூடாது. 2 பேருக்குமே 7ல கேது, 7ல ராகு இருக்கலாம். 7ல ராகு இருக்கலாம். சொல்லுங்க சார், சொல்லுங்க மேடம். ஓகே, அதாவது இது வந்து ஒரு ஸ்டாம்ப் ரூல் சார் உங்களுக்கு. அதாவது சில இடங்கள்ல ஐயா சார் சொன்ன மாதிரி 1ல இருந்தா 1ல சேர்க்கலாம், 2ல இருந்தா 2 சேர்க்கலாம்னு சொல்லிதான் பழக்கப்பட்டிருக்காங்க. ஆனா இப்ப நீங்க சொல்றது வந்து ஒரு ஸ்டாம்ப் ரூல். இப்ப ஜிகே ஐயா சொல்லுவாருல்ல, இது வந்து நான் கண்டுபிடிச்ச ரூல். அது மாதிரி நீங்க சொல்ற ஒரு ரூல் இத வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்குங்கிறத இப்ப சொல்ல வரேன். இல்ல இது ரூல் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர்ட்ட இதே ரூல நானும் கேட்டிருக்கேன், பண்ணிருக்கேன். இது நிறைய விஷயங்கள்ல நம்ம ஆராய்ஞ்சு நிறைய விஷயம் ஒரே நிமிஷம் பரவாயில்ல, ஒரே நிமிஷம். நிறைய விஷயங்கள் ஆராய்ஞ்சு நிறைய விஷயங்களை நம்ம வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் 100% கன்ஃபார்ம்டா இருக்கிற விஷயங்களை மட்டும்தான் நம்ம வந்து இங்க எடுத்து சொல்றோம். அதனால நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே 100% கரெக்டா இருக்கும். உங்கள்கிட்ட தான் இதை வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் கேள்விப்பட்டு நான் இதை நோட் பண்ணி வச்சிருக்கேன். வேற எங்கேயும் இதை யாரும் சொல்லல. இதுதான் உங்க ஸ்டாம்ப் ரூல் அப்படிங்கிற மாதிரி நாங்க தெரிஞ்சு வச்சிருக்கோம். ரொம்ப சந்தோஷம். இதை யூஸ் பண்ணி பாருங்க, இல்ல இருக்கிற ஜாதகங்களை போட்டு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு இது ஒத்து வரும், நல்லாவே இருக்கும். ஓகே சார், ஓகே. அதே மாதிரி 8ல 2 பேருக்குமே செவ்வாய் இருக்கக்கூடாது. 8ல 2 பேருக்குமே செவ்வாய் இருக்கக்கூடாது. அப்படி செவ்வாய் இருந்ததுன்னா கண்டிப்பா சூரியன் ராகு அங்க இருக்கவே கூடாது. அதை பார்த்துக்கோங்க. சூரியன் ராகு, ஒருத்தருக்கு செவ்வாய் இருக்கு, இன்னொருத்தருக்கு சூரியனும் இருக்கக்கூடாது, செவ்வாய் ராகுவும் இருக்கக்கூடாது. இப்படி இருந்ததுன்னா அவங்களுக்கு கண்டிப்பான பிரச்சனைகளை, தோஷங்களை கொடுக்குது, பிரிவினைகளை கொடுக்குது. ஓகே, அதுக்கு அடுத்தது சனி வந்து 2 பேருக்குமே 8ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 2ஆம் இடத்துல இருக்க சனி என்ன பண்ணும், 2ஆம் இடத்தை பார்க்கும். 2ஆம் இடத்துல பார்க்கும்போது அங்க கண்டிப்பா உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு தொந்தரவுகளை கண்டிப்பா கொடுக்கும். அதனால இவங்களுக்கு வந்து 2ஆம் இடத்துல இருந்ததுன்னா கடன் சார்ந்த விஷயம், கடன் தொல்லைகளையும் கொடுக்கும். அதனால கண்டிப்பா அங்க வந்து 2ஆம் இடத்துல சனி 2 பேருக்குமே இருக்கிறது தவறு. அதே மாதிரி சனி இருக்கும்போது சூரியனும் அங்க இருக்காம பார்த்துக்கணும். ஒருத்தருக்கு சனி இருக்கு, இன்னொருத்தருக்கு சூரியன் அங்க வராம பார்த்துக்கணும். ஓகே, அடுத்து நம்ம 12ஆம் இடத்துக்கு போயிடலாம். 12ஆம் இடத்துல சூரியன் 2 பேருக்குமே இருக்கிறது நல்லதில்லை. இங்க 12ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா முக்காவாசி எல்லா கிரகமும் இருக்கலாம்னு வந்துடும். ஆனா 12ஆம் இடத்துல 2 பேருக்கும் சூரியன் மட்டும் இருக்கிறது நல்லதில்லை. சூரியன் இருக்கும்போது அது 6ஆம் இடத்தை பார்க்கும். 6ஆம் இடத்தை பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கரு கலைப்புகள் வருது, அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள் வருது. தாம்பத்திய சுகத்தை கொடுத்தா கூட அது வந்து அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள், குழந்தை சார்ந்த பிரச்சனைகள், குழந்தை தாமதமானது, கருக்கலைப்பு நடக்கிறது, இது எல்லாமே நடக்குது அப்படிங்கிறத சூரியன் அங்க 12ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் சொல்லுது. ஓகே, சொல்லுங்க சாந்தி மேடம். ஏதாவது சார் 8ல வந்து சுக்கிரன் குரு சொல்லுங்க. 8ல சுக்கிரன் குரு இருக்கலாம். 8ல சுக்கிரன் குரு கண்டிப்பா இருக்கலாம். சந்திரனும் 8ல இருக்கலாம். சந்திரன் சொல்லலாம்னு தெரியல, சந்திரனும் 8ல இருக்கலாம். ஓகே, 8ல வேற ஏதாவது சொல்லாம இருக்குன்னா ஒரே நிமிஷம் இருங்க, மறுபடியும் 8ஆம் இடத்தை பார்த்துடலாம்.
8ல வந்து சூரியன் சொல்லியாச்சு, சந்திரன் வந்து 2 பேருக்குமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ராகு 2 பேருக்குமே இருக்கலாம்னு சொல்லியிருக்கோம். கேது இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். குரு இருக்கலாம், சுக்கிரன் இருக்கலாம், புதன் இருக்கலாம், செவ்வாய் இருக்கக்கூடாது, சனி இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாத கிரகங்களை மட்டும் சொல்லியிருக்கீங்க இல்லையா சார்? இருக்கக்கூடாத கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சூரியன் இருக்கக்கூடாது, சந்திரன் இருக்கக்கூடாது, கேது இருக்கக்கூடாது, செவ்வாய் இருக்கக்கூடாது, சனி இருக்கக்கூடாது. அதான் சார். இது தவிர பிற கிரகங்கள் இருக்கலாம். சொல்லுங்க சார். என்னங்க? 8ல ஒருத்தருக்கு சூரியன் இருக்கக்கூடாது, சந்திரன் இருக்கக்கூடாது, கேது இருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் செவ்வாய் இருக்கக்கூடாது, சனி இருக்கக்கூடாது. இது தவிர மற்ற கிரகங்கள்லாம் இருக்கலாம்னு. ஓகே. 12ல 2 பேருக்குமே சூரியன் இருக்கிறது நல்லது இல்ல. சூரியன் இருந்ததுன்னா 6ஆம் இடத்தை பார்க்கும். 6ஆம் இடம்ன்றது அடிவயிறு. அடிவயிறுல உங்களுக்கு அடிக்கடி கருக்கலைப்புகள் ஏற்படுறது, அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கறது, குழந்தை தாமதமானது, இது எல்லாத்தையுமே சூரியன் கொடுக்குறது. சூரியனை விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்திரன் இருக்கலாம், கேது இருக்கலாம், ராகு இருக்கலாம், குரு இருக்கலாம், சுக்கிரன் இருக்கலாம், அப்புறம் புதன் இருக்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா சந்திரன், கேது, ராகு, குரு, புதன், சுக்கிரன் இவங்க எல்லாமே 6 கிரகங்கள் இருந்துடலாம். 12ல 2 பேருக்குமே இருக்கக்கூடாது. என்னம்மா? 12லமா? 12ல கேது இருக்கலாம். இல்ல சார், இப்ப சுக்கிரன் சொன்னீங்கல்ல, சுக்கிரன் இருக்கலாம். 2 பேருக்கும் 12ல சுக்கிரன் இருக்க கூடாதுன்னு சொன்னீங்க. இல்லம்மா, சுக்கிரன் 2 பேருக்குமே, அதாவது நம்ம வந்து சுக்கிரன் இருக்கக்கூடாதுன்னு சொன்ன கான்செப்ட் வந்து அங்க பாத்தீங்கன்னா எதுக்காக 12ல இருக்கக்கூடாதுன்னு சொன்னா, 2 பேருக்குமே 12ல சுக்கிரன் இருந்ததுன்னா இது இன்னொரு தொடர்பை கொடுத்துடும் அப்படின்ற கான்செப்ட்ல தான் நம்ம வேண்டாம் அப்படின்னு அங்க சொன்னேன். 12ல இருக்கலாம்னு சொல்ற கான்செப்ட் வந்து சுக்கிரன் 12ல இருந்து என்ன உங்களுக்கு நார்மலா சுக்கிரன் காலபுருஷ தத்துவத்துப்படி 12ல சுக்கிரன் இருக்காரு. 12ல இருக்க சுக்கிரன் கண்டிப்பா நல்ல படுக்கை சுகத்தை கொடுப்பாரு. இவங்க 2 பேருமே படுக்கை சுகத்தை 2 பேருமே பரிமாறிக்கிறது நல்லது. இது இல்லாம இவங்க வெளியிலையும் பரிமாறிப்பாங்க. அது வந்து தவறாம போயிடும். இதுக்கு குரு பார்வையெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா அதெல்லாம் அவாய்ட் ஆயிடும்னு வச்சுங்க. பட் இருக்கிறது இருக்கலாம்ன்ற கான்செப்ட் சொல்றேன். பட் நம்ம முதல்ல சொல்லும்போது உங்களுக்கு அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன கான்செப்ட் வந்து இதைத்தான் சொன்னேன். உங்களுக்கு 2 பேருக்குமே அப்படி இருக்கும்போது பிரச்சனைகளை கொடுக்குதுன்றதுனால வேண்டாம் அப்படின்றத சொன்னேன். ஆனா கான்செப்ட் பிரகாரம் இருக்கலாம், 2 பேருக்குமே இருக்கலாம். 12ல சுக்கிரன் சேர்ந்திருந்தால் என்னங்க? 12ல சுக்கிரன் செவ்வாயோட சேர்ந்திருந்தா துலாம்ல. அதாமா, ஒருத்தருக்கு 12ல சுக்கிரன் செவ்வாயோட இருக்கு, இன்னொருத்தருக்கு 12ல சுக்கிரனும் செவ்வாயும் இல்லாத பாருங்க. இல்ல 12ல சுக்கிரன் மட்டும் இருக்கிறதா பாத்துங்க. செவ்வாய் கண்டிப்பா இல்லாதவரா பாருங்க. இல்ல 12ல செவ்வாய் இல்ல செவ்வாய் தோஷம்ங்கிறாங்களே. இல்ல சார், 12ல செவ்வாய் நம்ம செவ்வாய் தோஷம் நீங்க பார்க்கவே இல்லை. செவ்வாய் நம்ம எப்படி பாதிப்படையுதுன்றத பார்த்தோம். இப்ப செவ்வாய் வந்து சூரியனால பாதிப்படையுது, சந்திரனால பாதிப்படையுது, ராகு கேதுவால பாதிப்படையுது, பாவகர்த்தாரில இருக்கும்போது பாதிப்படையுதுன்னு சொல்றோம். செவ்வாய் வந்து சுக்கிரனோட இருக்கும்போது பாதிப்புன்றதை நம்ம எடுக்கவே இல்லை. நீங்க பழைய கிளாஸ் அட்டன் பண்ணல நினைக்கிறேன், நீங்க அந்த வீடியோ பாருங்க. ஓகே. அடுத்து இப்ப இன்னொருத்தர் கூட கேட்டாங்க செவ்வாய் எப்படி பாதிப்படையுது, நம்ம இந்த கிளாஸ் முடிச்சுட்டு அவங்க சொல்றாங்க. ஓகே. இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட் வரைக்கும் 12 வரைக்கும் புரியுதான்றது சொல்லுங்க. இப்ப 12க்கும் நம்ம அதாவது லக்னத்தில இருந்து 12ஆம் இடம் வரைக்கும் நாம எந்தெந்த கிரகம் எங்க இருக்கலாம் அப்படின்றத பார்த்திருக்கோம். இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது புரியலையா சொல்லுங்க. இப்ப அடுத்து இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன்னொன்னு சொல்லிடுறேன். உபய லக்னமாகி உபய லக்னத்துக்கு 7ல சூரியனோ இல்ல ராகுவோ கண்டிப்பா இருக்கக்கூடாது. ஒருத்தருக்கு இருந்ததுன்னா இன்னொருத்தருக்கு சூரியனோ ராகுவோ இருக்கிற மாதிரி ஜாதகத்தை மட்டும்தான் அமைக்கணும். அதாவது மிதுனம், கடகம், கன்னி, தனுசு இந்த 4 லக்னங்களுக்கும் 7ல சூரியன் இருந்ததுன்னா அடுத்தவங்களுக்கு 7ல கண்டிப்பா சூரியன் இருக்கணும். இருக்கணும். ஆமா, சூரியன் மட்டும் தானா சார்? 7ல் சூரியன் இருந்தால் சூரியன் ராகு இல்ல சூரியன் பிளஸ் ராகு. அதாவது உபய லக்னங்களுக்கு எல்லா உபய லக்னங்களும் எடுத்துங்க. மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த 4 லக்னங்களுக்கும் 4 லக்னம் வந்து
அதுக்கு 7ல சூரியனோ இல்ல ராகுவோ இல்ல சூரியன் பிளஸ் ராகு இவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா வரக்கூடிய கலத்திரத்துக்கு அந்த இடத்துல சூரியனோ ராகுவோ இருக்கிற மாதிரி அமைங்க. இது இல்லைன்னா கண்டிப்பா இவங்களுக்கு இருதாரத்தை கொடுத்துருது. இருதாரம் மட்டும் இல்ல, அவங்களுக்கு எத்தனை நீங்க கல்யாணம் பண்ணி வச்சாலும் 7ல சூரியன் இருக்கிற மாதிரி வந்தா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அந்த திருமணம் நிலைக்குது. இல்ல வயது வித்தியாசம், அதிகமான வயது வித்தியாசம் உள்ளவங்களுக்கு இந்த திருமணம் நிலைக்குது. சார் போத 7ல சூரியன் ராகு இருந்தா இன்னொருத்தருக்கு சூரியன் ராகு இருக்கிற மாதிரி சேர்க்கணுங்கிறீங்களா? அதாவது உபயலக்கணத்துக்கு மட்டும், உபயலக்கணத்துக்கு மட்டும்தான். உபயலக்கணத்துக்கு ஆமா 7ல சூரியன் ராகு இருக்கிற மாதிரி அதாவது சூரியன் ராகு மட்டும், அதாவது ஒருத்தருக்கு சூரியன் இருக்கு இன்னொருத்தருக்கு சூரியன் இருக்குங்க, ஒருத்தருக்கு ராகு இருக்கு இன்னொருத்தருக்கு ராகு இருக்க மாதிரி எடுத்துங்க. ஒருத்தருக்கு சூரியன் ராகு சேர்ந்து இருக்கு, இன்னொருத்தருக்கு சூரியனாவது ராகுவாவது இருக்கிற மாதிரி இருந்தா பரவாயில்ல, இல்ல 2 பேரும் சேர்ந்து இருந்தாங்களா பரவாயில்ல. ஓகே. சனியும் சொல்லிருக்கீங்க சார். என்னமா? சனியும் சொல்லிருக்கீங்க. 7ல சனி, அதாவது சூரியன் இருக்கும்போது சனி எடுத்துக்கலாம், பட் ராகுக்கு சனி வராது. அதனால 7ல சூரியன் இருந்ததுன்னா 7ல ராகு சூரியன் சனி இது 3ல ஏதாவது ஒரு கிரகம் இருந்ததுன்னா பரவாயில்ல. ஆனா 7ல ராகு இருக்கும்போது அங்க சனி வேண்டாம். நான் நல்லா திருப்பி ரிப்பீட் பண்ணும்போது அதை அவாய்ட் பண்ணேன். முதல்ல சொன்னது ஞாபகம் இருந்தது, ரிப்பீட் பண்ணும்போது அவாய்ட் பண்ணேன். 7ல ஒருத்தருக்கு உபயலக்னமாகி 7ல சூரியன் இருந்ததுன்னா அடுத்தவங்களுக்கு கண்டிப்பா அங்க சூரியன் இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க, ராகு இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க. சொல்லுங்கம்மா. ராகு இருந்து அடுத்தவங்களுக்கு 7ல சூரியன் இருக்கலாங்களா? இல்லம்மா, ஒருத்தருக்கு சொல்றேன், ஒரே நிமிஷம் கிளாரிஃபை பண்ணிடுறேன். என்ன கேட்க வரீங்க? 7ல் ராகு இருக்கிறாங்க, நான் சொல்லிடுறேன், கிளாரிஃபை பண்ணிடுறேன். நீங்க பேசுறது கேட்கல, சரியா கேட்கல. நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு புரியுது எனக்கு, நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு புரியுது, நான் கிளாரிஃபை பண்றேன். ஓகே. இப்ப ஒருத்தருக்கு 7ல சூரியன் இருக்கு, இன்னொருத்தருக்கு 7ல சூரியன் இருக்கலாம், அல்லது ராகு இருக்கலாம், அல்லது சனி இருக்கலாம். இந்த 3ல ஏதோ ஒரு கிரகம் இருக்கலாம். நான் இங்க சனி அவாய்ட் பண்ணது காரணம் என்னன்னா கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்றதுக்காக சனி அவாய்ட் பண்ண. 7ல ஒருத்தருக்கு சூரியன் இருக்கு, இன்னொருத்தருக்கு சூரியன் இருக்கலாம், அல்லது ராகு இருக்கலாம், அல்லது சனி இருக்கலாம். அடுத்தவருக்கு ஒருத்தருக்கு வந்து 7ல ராகு இருக்கு, அடுத்தவங்களுக்கு ராகு இருக்கலாம் அல்லது சூரியன் இருக்கலாம். ஓகே. ஒருத்தருக்கு 7ல சூரியன் பிளஸ் ராகு இருக்கு, அடுத்தவங்களுக்கு 7ல சூரியன் இருக்கலாம் அல்லது ராகு இருக்கலாம், அல்லது சூரியன் பிளஸ் ராகு இருக்கலாம். புரியுதுங்களா? நீங்க கேட்ட கேள்வி ஆன்சர் பண்ணிட்டேனாமா ஜெயந்தி மேடம்? உபயலக்கணங்களுக்கு மட்டும். ஓகே சார். சூரியன் 7ல பேசுறது கேக்குதுங்க? பெண்ணுக்கு சூரியன் ராஜேஸ்வரி மேடம் முடிச்சிட்டோம், சொல்லுங்கம்மா. சூரியன் வந்து இப்ப கும்பத்துல இருக்காரு, சிம்மத்துல வந்து சூரியன் வந்து நம்ம இப்ப சொல்றது உபயலக்னத்துக்கு மட்டும் சொல்றேன். நீங்க உபயலக்னத்துக்கு மட்டும் கேள்வி கேளுங்க, அப்புறம் நீங்க மத்த கேள்வி நம்ம கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ சார். உபயலக்னத்துக்கு இப்ப நம்ம சொல்றது வந்து, ஏன்னா இந்த கான்செப்ட் விட்டு போனோம்னா கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது யாருக்கும், அதுக்காக தான். வேற ஒண்ணு சார், இப்ப என் பெரிய பொண்ணு லக்னம் மிதுனம் சார். என்னங்க? என் பெரிய பொண்ணு லக்னம் மிதுனம். சரி. லக்னத்துல ராகு 7ல கேது. லக்னத்துல ராகு 7ல கேது. சரி. லக்னத்துல சொல்லவே இல்ல, லக்னத்துல ராகு பத்தி நம்ம சொல்லவே இல்லை. இப்ப லக்னத்துல 7ல தான் ராகு இருக்கக்கூடாதுன்னு சொல்ல. மிதுன உபய லக்னங்களுக்கு 7ல ராகு இருக்கக்கூடாது, சூரியன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, இல்ல சூரியன் பிளஸ் ராகு இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம். சரி சார், சரி, ஓகே. உங்க பொண்ணுக்கு இப்ப மிதுனத்துல ராகு இருந்ததுன்னா லக்னத்துல 7ல கேது, அது பரவாயில்ல, விட்டுருங்க. எந்த பையன் பாத்தீங்கன்னாலும் லக்னத்துல ராகு இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். ஓ, ஓகே ஓகே. எந்த பையனை பாத்தீங்கன்னா லக்னத்துல ராகு இல்லாத பாத்துக்கலாம். ஓ, எந்த லக்னத்துல ராகு மட்டும் கேது இருக்க கூடாது இல்ல சார்? சார் என்ன சார் உங்க கான்செப்ட் படி ராகுவோ கேதுவோ இருக்க கூடாது இல்ல சார்? இல்ல, அது அப்புறம் பாத்துக்கலாம் நம்ம. இது சார் இப்ப கேட்டதுக்கு நான் சொல்றேன் நான், அவ்வளவுதான். லக்னத்துல 2 பேருக்கு இப்ப சார் லக்னத்துல 2 பேருக்குமே ராகு இருக்கக்கூடாது. லக்னத்துல 2 பேருக்குமே ராகு கேதுக்கள் இருக்கிறத அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏன் அவாய்ட் பண்ணுங்கன்னு போன வாட்டி நம்ம வந்து கிளியரா சொன்னேன். அதாவது லக்னத்துல 2 பேருக்குமே ராகு இருக்கக்கூடாது, ஆனா ஒருத்தருக்கு
கேது இருந்து 7ஆம் இடத்துல ராகு இருக்குன்னா இருக்கலாம். ஆனா அது என்ன தொந்தரவு கொடுக்குன்றத போன இதுல நம்ம கொஞ்சம் கிளியரா சொன்னேன்னு நினைக்கிறேன். ரெக்லெக்ட் பண்ணி பாருங்க. சொல்லுங்க. ஆமாங்க சார், பிடிவாதம், பயம் அந்த மாதிரி. பிடிவாதம் பயம் மட்டும் இல்லாம ஒருத்தருக்கு நம்ம வந்து போன வாட்டி சொல்லும்போது கொஞ்சம் இதுவா சொன்னேன். என்னன்னா, ஒருத்தருக்கு கேது இருக்கும்போது 7ஆம் இடம்ன்றது நம்ம தாம்பத்திய சுகத்தை கொடுக்கும், அந்த உறுப்புகளை சுருக்கும். கேதுன்ற போது அந்த உறுப்பை சுருக்குவார், ராகுன்ற போது அந்த உறுப்பு பெருசாகும். 2 பேருக்குமே வித்தியாசங்கள் வரும்ன்றதுனாலதான் ராகு கேதுக்கள் இல்லாததா பார்த்து அமைச்சிருங்க அப்படின்னு சொல்றேன். ஆனா கான்செப்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா லக்னத்துல ஒருத்தருக்கு ராகு இருந்து இன்னொருத்தருக்கு கேது இருக்கலாம் அப்படின்றது கான்செப்ட் பிரகாரம் எடுத்துக்கலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். சார் இப்ப பாருங்க சார், இப்போ எங்க மிஸ்ஸஸுக்கு லக்னத்துல ராகு 7ல கேது, எனக்கு 4ல கேது 10ல ராகு. அவ்வளவுதான், விட்டுருங்க. கரெக்ட் தான். கேந்திரம் திரிகோணத்துல இருக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ. கேந்திர திரிகோணத்துல ஒரே இடத்துல இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். ஓகே, புரிஞ்சு சார், புரிஞ்சு. தேங்க்யூ சார். 2 பேருக்குமே லக்னமா வரக்கூடாது, அவ்வளவுதான். பாடாபடம் பலப்பட்டுருச்சு சார். கரெக்ட். இப்ப நம்ம பாத்துட்டு இருக்க கான்செப்ட் வந்து இத பாக்குறோம், உபய லக்னம் பாக்குறோம். உபய லக்னத்துக்கு நான் சொன்ன கான்செப்ட் புரிஞ்சிச்சான்னு சொல்லுங்க. யாருக்காவது புரியல கேளுங்க. சூரியன் எதனால வேணாங்கிறீங்க? சூரியன் இருக்கும்போது சூரியன் லக்னத்துக்கு 7ல சூரியன் இருந்தா என்ன பாதிப்பு? உபய லக்னமா இருந்ததுன்னா சூரியன் வந்து பிரிவினையை கொடுக்கிறார். சூரியன் 2வது திருமணத்தை கொடுத்துறாருமா உபய லக்னங்களுக்கு. சார் இப்ப ராகு ஓகே, சூரியனை எதுக்கு எடுக்கிறோம்னு கேக்குறேன். சூரியன் வந்து உபய லக்னத்துக்கு, அதாவது பொதுவா வந்து 7ல சூரியன் இருக்கிறதே நம்ம அவாய்ட் பண்றோம். ஏன் அவாய்ட் பண்றோம்னா காலபுருஷ தத்துவத்துப்படி 7ல நீசமாறாரு. 7ல நீசமாறாரு. அதனால பொதுவா 7ல சூரியன் இருக்கிறத அவாய்ட் பண்றோம். உபய லக்னங்களுக்கு அவர் இன்னும் அதிகமான பாதகத்தை கொடுக்கிறார். சார் வணக்கம் சார், திருவண்ணாமலை பேசுறேன் சார். சொல்லுங்க சார். சார் அந்த 12ஆம் பாவத்துல செவ்வாயும் சனியும் இருக்கலாமா சார்? 12ஆம் பாவத்துல ஒருத்தருக்கு செவ்வாய் இருந்து இன்னொருத்தருக்கு சனி இருக்கலாம். சனி இருக்கலாம். ஒருத்தருக்கு செவ்வாய் இருந்து இன்னொருத்தருக்கு சனி இருக்கலாம். ஆனா 2 பேருக்குமே செவ்வாய் சனி இருக்கக்கூடாது. சரி, இருக்கக்கூடாது. ரைட் சார், நன்றி சார். நன்றி சார். சார் இப்போ நீங்க உபய லக்னத்துக்கு 7ல் சூரியனாக இருந்தால் சூரியனாக இன்னொருத்தருக்கு இருக்கலாம் தானே சொல்றீங்க? இருக்கலாம் தான் சொல்றேன் நானு சார். அவங்க உபய லக்னத்துக்கு கண்டிப்பா இருந்தே ஆகணும். நன்றி. அப்பதான் ஈக்குவலைஸ் பண்ணுங்கிறீங்க, அப்படிதான் சார்? அப்பதான் ஈக்குவலைஸ் பண்ணணும்னு சொல்றேன். இது வந்து உபய லக்னத்துக்குன்னு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. நார்மலா வந்து 7ல சூரியன் இருந்தாலே இன்னொருத்தருக்கு 7ல சூரியன் இருக்கிற மாதிரி அமைக்கலாம். பட் அந்த கான்செப்ட் இப்ப சொல்லி நான் வந்து கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஆனா இந்த கான்செப்டையும் எடுத்துக்கணும். இப்போதைக்கு இதை டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். பொதுவா பாத்தீங்கன்னா உபய லக்னத்துக்கு கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கணும். சார் இப்ப சூரியன் வந்து 7ல இருக்கு. இப்ப அது என்ன சார் பரிகாரம் இது பண்ணலாங்களா? இல்லம்மா, இப்ப 7ல வந்து ஒருத்தருக்கு உபய லக்னமாகி 7ல சூரியன் இருக்குங்க, பொண்ணுக்கு இருக்கு. அப்ப இன்னொருத்தருக்கு 7ல சூரியன் இருக்கா எடுத்துருங்க. அது உபய லக்னமா இருக்கணும்னு அவசியம் இல்லை, எந்த லக்னமா வேணாலும் இருந்துக்கலாம். இல்ல மேரேஜ் ஆயிருச்சுங்க ஐயா, அதுக்குதான் கேக்குறேன். ஓகே, அது வந்து அப்பனா நீங்க பரிகாரங்களை கேட்டு பண்ணிக்கலாம். அது இல்லாட்டி நம்ம தனியா பேசலாம். இப்ப லவ் மேரேஜ் பண்ணுனா இதாயிருங்களா? லவ் மேரேஜ் பண்ணா இது வந்து ஓகே. அதாவது இதுக்கு குரு பார்வை, நம்ம 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி சம்பந்தங்கள்லாம் வரும்போது இதெல்லாம் அவாய்ட் ஆகும். பட் இருந்தாலும் உபய லக்னமாகி 7ல இருக்கும்போது ஒரு தொந்தரவுல கண்டிப்பா கொடுக்குது அப்படின்னு தான் சொல்றேன். ஓகேங்க. தேங்க்யூங்க. நம்ம இப்ப சொல்ற விதிகள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அந்த குரு 5ஆம் இடம் 9ஆம் இடம் சம்மந்தப்படும் போது குருவை பார்க்கும்போது ஒரு சில பாதிப்புகளை கொடுக்குது. ஆனா உபய லக்னத்துக்கு இது கண்டிப்பா ஒரு பாதிப்பை கொடுக்குதுன்றதுதான் விதி. இது நிறைய இடத்துல ஒத்து வந்திருக்கு, பார்த்துருக்கேன். சொல்லுங்க, வேற யாருக்காவது டவுட் இருக்குங்களா? இந்த இடத்துல எனக்கு இன்னொரு டவுட். இப்ப வந்து சூரிய உபய லக்னத்துக்கு கேக்குறேன். சூரியனோ ராகுவோ இருக்கும் பட்சத்துல ஆப்போனன்ட்டுக்கு வந்து இந்த 2த்துல ஏதாவது ஒண்ணு, அப்படி இல்லைன்னா 3rd ஆப்ஷன் வந்து சனி இருந்தாலும் ஓகே சொல்லிட்டு. இப்ப இந்த இடத்துல சனி வக்ரமா இருக்குதுன்னு வச்சுப்போம், அப்போ அதை இணைக்கலாம். எடுத்துக்க வேண்டாம். வக்ரம் பத்தி நம்ம இங்க பேசலாம். வக்ரம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா
திருப்பி திருப்பி ஒரு காரியத்தை செய்யக்கூடிய விஷயம் அப்படின்றது வக்ரம்னு எடுத்துக்கலாம். இந்த வக்ரமா இருக்கும்போது அது வந்து வேற ஒரு சில தொந்தரவுகளை கொடுத்தா கூட இந்த பிரிவினைகள்லாம் அங்க வர்றதில்லை. வக்ரமா இருந்தாலும் அப்ப எடுத்துக்கிடலாம், தாராளமா எடுத்துக்கலாம், அவாய்ட் பண்ண வேண்டாம் அப்படிதானே சொல்றீங்க? வக்ரமா இருந்தாலும் ஓகே. ஓகே, தேங்க்யூ. ராகுன்றதே ஒரு வக்ர கிரகம் தானே மேடம்? அதனாலதான் சார் கேட்டேன், கன்ஃபார்ம் பண்ணி போனேன். ராகுன்றது ஒரு வக்ர கிரகம் தானே, இன்னொரு வக்ர கிரகம் அது தாராளமா இருக்கும். அது வக்ர கிரக வசியத்துல வந்துரும் இல்லையா? ஆமா ஆமா. ஓகே, தேங்க்யூ சார். இப்போ டவுட் சார், ராகு எதுக்கு டவுட் சார்? ராகு தோஷத்துக்கு ஒரே நிமிஷம். இப்ப ராகு கேதுக்கு வந்து தோஷம் பத்தி ஆரம்பத்துல ஒரு கேட்டாங்க. இப்ப ராகு கேது தோஷம் அப்படின்றத நம்ம இங்க எடுக்கல, நம்ம இப்ப செவ்வாய் தோஷம் அப்படின்றத இங்க எடுக்கல. ஏன்னா செவ்வாய் வந்து எப்படி பாதிப்படைகிறார் அப்படின்றத சொல்லியிருக்கோம். செவ்வாய் வந்து பாதிப்படைகிறது சூரியனால பாதிப்படைகிறார், ராகுவால பாதிப்படைகிறாரு, தேய்பிரை சந்திரனால பாதிப்படைகிறாரு, பிளஸ் பாவகர்த்தாரில இருக்கும்போது பாதிப்பு, பிளஸ் வந்து பாதகத்துல இருக்கும்போது பாதிப்பு. இந்த 5 பாதிப்புகளை மட்டும்தான் நம்ம இங்க எடுத்துக்கோம். செவ்வாய் தோஷமா நம்ம எதையுமே எடுக்கல. பொதுவா பாத்தீங்கன்னா 10 பொருத்தம் பார்க்கும்போது செவ்வாய் சூரியனுக்கு இல்ல செவ்வாய் லக்னத்துக்கோ இல்ல சந்திரனுக்கோ இல்ல வந்து சுக்கிரனுக்கோ இருக்கும்போது பாதிப்பு அப்படின்றத நம்ம எடுக்கிறோம். அந்த பாதிப்புகளை இங்க எடுக்க வேண்டியது இல்லை. அதுதான் வந்து செவ்வாய் தோஷம் ஆமா நான் எடுக்கல, செவ்வாய் பாதிப்படைகிற செவ்வாயா தான் நம்ம கான்செப்ட்ல எடுக்கிறோம். அது ஒண்ணு. ரெண்டாவது, ராகு கேது தோஷங்களை பத்தி 2-3 நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஓகே, ராகு கேது தோஷங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகு 1ல இருந்தாலும் தோஷம், ராகு கேதுக்கள் 2ல இருந்தாலும் தோஷம் அப்படின்னு இருக்கும். ராகு கேதுக்கள் ஒருத்தருக்கு வந்து 1ல இருக்கு, இன்னொருத்தருக்கு 2ல இருக்கலாம். ஒருத்தருக்கு ராகு 1ல இருக்கு, இன்னொருத்தருக்கு ராகு 2லயோ கேது 2லயோ இருக்கலாம். ஆனா இங்க ராகு கேதுக்கள் 1-2ல இருக்கும்போது குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல பிரிவினைகள், தனி குடுத்தனம் போறது, என்னது நட்பு வட்டல உறவினர்கள்ல இருந்து பிரிவு, இதெல்லாமே ஏற்படுது. அதாவது 1-2ல ராகு கேதுகள் இருக்கும்போது பட் தம்பதிகளுக்குள்ள அவங்க நல்லபடியாவே வாழ்றாங்க அப்படின்றதுதான் கான்செப்ட். ஸோ அதுக்கு அடுத்து வந்து ராகு கேது வந்து ஒருத்தருக்கு 1ல இருக்கு, அடுத்தவங்களுக்கு 5ல இருக்கலாம், 9ல இருக்கலாம். ஒருத்தருக்கு ராகு 1ல இருக்கு, இன்னொருத்தருக்கு ராகு வந்து 5ல இருக்கலாம், இன்னொருத்தருக்கு ராகு வந்து 9ல இருக்கலாம். அதே மாதிரி கேந்திரத்திலையும் ராகு கேதுக்கள் இருக்கலாம். இப்ப இருக்கும்போது இவங்களுக்கு எந்த பிரிவினைகளும் கொடுக்கல. அதே மாதிரி ராகு வந்து காலபுருஷனுக்கு எங்க இருக்காரு? 3ஆம் இடத்துல இருக்காரு. பாத்தீங்கன்னா 3ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடத்துல ராகு. ஸோ ஒருத்தருக்கு ராகு 1ல இருந்ததுன்னா அடுத்த ராகு வந்து 3ஆம் இடத்துல இருக்கலாம். ஒருத்தருக்கு 7ல இருந்ததுன்னா இன்னொருத்தருக்கு 8, 9ல இருக்கலாம். ஒருத்தருக்கு 9ல இருந்ததுன்னா இன்னொருத்தருக்கு 10. ஸோ இந்த மாதிரி ராகு கேதுக்கள் 3ஆம் இடமா வர்ற மாதிரி பாத்துங்க. இது வந்து தோஷ நிவர்த்தி கொடுக்குது. இப்ப புரியுதா? ராகு கேது தோஷங்கள் ஏதாவது புரியலையா சொல்லுங்க, நான் கிளாரிஃபை பண்றேன். சொல்லுங்க முரளிதரன் சார். ஓகே சார், இப்ப புரிஞ்சுது சார். இப்போ எங்க மிஸ்ஸஸ் மகர லக்னம், லக்னத்துல ராகு 7ல கேது, எனக்கு கன்னி லக்னம் 4ல கேது, 10ல ராகு. ஸோ ராகு தோஷம் எங்களுக்கு பொருத்தம் பாக்குற பண்ணிருக்கோம். அவ்வளவுதான். புரிஞ்சுது சார், புரிஞ்சுது. ஓகே சார், புரிஞ்சுது. ராகு கேது தோஷங்களா எடுக்க வேண்டியது இல்ல. ராகு கேது தோஷங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத பாத்துக்கோங்க. நம்ம இங்க நம்ம லாஜிக்கா இங்க ஃபுல்லா இந்த வகுப்பு ஃபுல்லா சொல்றது என்னன்னா, நம்ம ஒரு கிரகம் கெட்டு இருந்ததுன்னா இன்னொரு கிரகம் நல்லா இருக்கணும். இதுதான் வந்து கான்செப்ட். இப்ப வந்து ராகு இங்க 1-7ல இருக்கு, இங்க 1-7ல இருக்கும்போது நம்ம தோஷம் சொல்றோம். இந்த தோஷத்தை எப்படி நிவர்த்தி பண்றது? ராகு கேது 2-8ல இருக்கலாம், இது ஃபர்ஸ்ட். அடுத்தது ராகு கேது 3-9ல இருக்கலாம், இது 2வது. அடுத்தது ராகு கேது 5-9ல இருக்கலாம், இது 3வது. அடுத்தது 4வது தான் வந்து கேந்திரத்துல இருக்கு. இது கடைசி ஆப்ஷன் தான் கேந்திரத்துல இருக்குது. கேந்திரத்துல முதல் ஆப்ஷன் கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து ராகு கேதுகள் 1-2ல இருக்கும்போது 2-8ல இருக்கிறது செகண்ட் ஆப்ஷன், 3-9ல இருக்கிறது 2வது ஆப்ஷன், 5-9ல இருக்கிறது 3வது ஆப்ஷன், கடைசி ஆப்ஷன் 4-10. இப்ப புரியுதுங்களா ராகு கேது தோஷங்கள் பத்தி? நல்லா புரியுது சார், நல்லா புரியுது சார். சூப்பர் சார். அவ்வளவுதான் சார். கடைசியா 5-9-5-11 தானங்க சார் வரும்? 5 ஆமாம் 5 அதாவது ஓகேமா, ஒருத்தருக்கு 5ல இருக்கு, இன்னொருத்தருக்கு 9ல இருக்கலாம். அதாவது 5-11ன்னா அவருக்கு வந்து 3ஆம் இடமா வந்துருமா? 11ஆம் இடம்னா 3ஆம் இடமா வருமா? ஒருத்தருக்கு 5ல இருக்கு, ஒருத்தருக்கு கேது வந்து எங்க இருக்கும்?
அதான் நான் சொல்றது வந்து ராகு இல்லம்மா, ஒருத்தருக்கு ராகு மட்டும் எடுத்துங்க. நீங்க வந்து ராகு கேது எடுக்காதீங்க. ராகு 1ல இருக்கு, ராகு 5ல இருக்கலாம், ராகு 9ல இருக்கலாம், ராகு 2ல இருக்கு. ஒருத்தருக்கு ராகு 2ல இருக்கு, இன்னொருத்தருக்கு ராகு 1ல இருக்கலாம், இல்ல இன்னொருத்தருக்கு ராகு 6ல இருக்கலாம். ரெண்டுக்கு திரிகோணம் என்ன? 6ஆ? 10. ரெண்டுக்கு திரிகோணம் 6. என்ன சொல்றேன்னா, ஒருத்தருக்கு ராகு 1ல இருக்குன்னா அதுக்கு திரிகோணத்தை எடுத்துக்கங்க. ஒருத்தருக்கு ராகு வந்து 1ல இருக்கு, இன்னொருத்தருக்கு ராகு 5ல இருக்கலாம், இல்ல 9ல இருக்கலாம். ஒருத்தருக்கு ராகு 2ல இருக்கு, 2ல இருக்க ராகுக்கு 1ல ராகு கேதுக்கள் இருக்கலாம்னு சொல்லியிருக்கோம். 1ல ராகு இருக்கலாம் சொல்லியிருக்கோம். இப்போ 2ல ஒருத்தருக்கு ராகு இருக்கு. 2ல ராகு இருக்கிறவங்களுக்கு அடுத்து வந்து 3ல ராகு கேதுக்கள் இருக்கிறத எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து 2ல ராகு கேது இருக்கு, அடுத்துக்கு திரிகோணம் என்ன? 6. அதுக்கு திரிகோணம் என்ன? 10. இப்படி எடுத்துக்கல. அதாவது 1 2ல இருக்கும்போது மட்டும்தான் தோஷம். ராகு கேது தோஷங்கள் எல்லாரும் சொல்றது என்னன்னா, ராகு கேதுக்கள் 1 2ல இருக்கும்போது மட்டும்தான் தோஷம். இப்ப நம்ம பேசுறதும் 1 2ல இருக்கும்போது எப்படி இதை ஹேண்டில் பண்ணணும்னு பேசுறோம். ஒருத்தருக்கு 1ல இருக்கு, இன்னொருத்தருக்கு 2ல இருக்கலாம். ஒருத்தருக்கு 1ல இருக்கு, இன்னொருத்தருக்கு 3ல இருக்கலாம், 5ல இருக்கலாம், 9ல இருக்கலாம். புரியுதுங்களா? சார் புரியுது சார். இப்போ அந்த தசாபுத்தி வந்தாதானே சார் அதை கன்சிடர் பண்ணணும். இதுக்கெல்லாம் தசாபுதி தேவையில்லை சார். இருந்தாலே ராகு தோஷங்களுக்கு தசாபுதி தேவையில்லை. ஏன்னா ராகு கேதுகள் இருக்கும்போது பாத்தீங்கன்னா, ராகு கேது தசை மட்டும் நடக்கிறது இல்லை. ராகு எந்த வீட்டுல இருக்காரோ அந்த அதிபதி தசை, ராகு எந்த சாரத்துல இருக்காரோ அந்த சாரத்தோட தசாபுத்திகள். இது வந்து ராகு கேதுகள் அந்த இடத்தையும் ஆக்குபை பண்ணும். பிளஸ் அந்த யார் எந்த நட்சத்திரத்துல இருக்கோ அந்த நட்சத்திரத்தோட அதிபதியோட விஷயங்களையும் அவங்க ஆக்குபை பண்ணும். ஸோ ராகு கேதுகள் தசை வரணும்னு அவசியம் இல்லை. அவங்க இருக்கிற எந்த வீட்டுல இருக்காங்களோ அந்த வீட்டு அதிபதிகள் திசையோ இல்ல எந்த சாரத்துல இருக்காங்களோ அந்த சாரத்தோட அதிபதிகள் திசை வந்தாலும் இது வந்து ஆக்டிவேட் ஆகும். ஓகே சார், தேங்க்யூ சார். சார் கொஞ்சம் மறுபடியும் சொல்லுங்க சார். ராகு லக்னத்துல இருந்தா எங்கெங்கெல்லாம் இருக்கிறத இணைக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் கிளியரா. மறுபடியும் சொல்லிடுறேன். ராகு லக்னத்துல இருக்கு, இன்னொருத்தருக்கு ராகு 2ல இருக்கலாம். ஒருத்தருக்கு லக்னத்துல இருக்கு, இன்னொருத்தருக்கு ராகு 2ல இருக்கலாம். ஒருத்தருக்கு லக்னத்துல ராகு இருக்கு, இன்னொருத்தருக்கு 5ல ராகு இருக்கலாம். ஒருத்தருக்கு லக்னத்துல ராகு இருக்கு, இன்னொருத்தருக்கு 9ல ராகு இருக்கலாம். இது ஃபர்ஸ்ட் கான்செப்ட். இது புரியுதுங்களா? ஓகே. அடுத்து வந்து ஒருத்தருக்கு 2ல ராகு கேது இருந்தாலும் தோஷம்னு சொல்றாங்க இல்லையா? இப்ப 2ல ராகு கேது இருக்கும்போது தோஷம் அப்படின்னு சொல்லும்போது 2ல ஒருத்தருக்கு ராகு கேது இருக்குன்னா 1ல ராகு கேது இருக்கலாம். அல்லது அதுக்கு திரிகோணம் 2க்கு திரிகோணம் என்ன? 6. அதுக்கு திரிகோணம் என்ன? 10. ஸோ 2ல ராகு இருந்ததுன்னா இன்னொருத்தருக்கு 6ல இருக்கலாம், இன்னொருத்தருக்கு 10ல இருக்கலாம். 3ஆம் இடத்துல இருக்கலாம்ல சார்? என்னங்க? வர. ஸோ இது புரிஞ்சிச்சிங்களா? புரிஞ்சுதுங்க சார், கிளியரா புரிஞ்சுது. அவ்வளவுதான். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா, இப்ப ஒருத்தருக்கு ராகு வந்து 1ல இருக்கு. காலபுருஷ தத்துவத்துப்படி ராகு வந்து எந்தெந்த வீட்டுல இருக்காரு? 3 7 10ல இருக்காரு. அதே மாதிரி ஒருத்தருக்கு ராகு 1ல இருந்ததுன்னா அடுத்தவங்களுக்கு 3ஆம் இடத்துலயும் ராகு இருக்கலாம் அப்படின்றது காலபுருஷ தத்துவத்தை வச்சு நம்ம எடுத்துக்கோம். திருவாதிரை சுவாதி சதயம் இல்லையா சார்? அவ்வளவுதான். 10 11ல இருக்கலாங்களா? இல்லம்மா, கிளியரா 1ல இருந்ததுன்னா 2ல இருக்கலாம், 1ல இருந்ததுன்னா 5 9ல இருக்கலாம், 1ல இருந்ததுன்னா 3ல இருக்கலாம், 3ல இருக்கலாம். 3ல இருக்கிறதா எடுத்துங்க. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் விட்டுருங்க. 1ல இருந்ததுன்னா 3ல இருக்கிற மாதிரி எடுத்துங்க. அவ்வளவுதான். அதுக்கு அடுத்தது ராகு கேது 1ல இருந்ததுன்னா லாஸ்ட் ஆப்ஷன் கேந்திரத்துல இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது 4 10ல இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அது வந்து லாஸ்ட் ஆப்ஷன் தான். ஸோ அது வந்து இங்க சார் சொன்னதுனால நான் வந்து அதை சொல்றேன். பட் 4 10ன்றதும் சுத்தமா ஒதுக்கிடுங்க, வேண்டாம். இப்ப நம்ம சொல்ற கான்செப்ட் என்னன்னா 1ல ராகு கேது, அதே மாதிரி 2ல ராகு கேது இருக்கலாம். அதே மாதிரி 1ல ராகு கேது இருந்ததுன்னா 5ல ராகு கேது இருக்கலாம், 9ல ராகு கேது இருக்கலாம். 1ல ராகு கேது இருந்ததுன்னா 3ல ராகு கேதுகள் இருக்கலாம். அப்படின்றது மட்டும் எடுத்துங்க, வேற மத்ததெல்லாம் விட்டுருங்க. எனக்கு ஒரு டவுட்டுங்க சார். இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு லக்னத்துல ராகு இருக்கு, அடுத்தவங்க ஜாதகத்துல ராகு இருக்கு, ஆனா கால சர்ப்ப தோஷமா அது மாறி இருக்கு. இல்லம்மா, ஒருத்தருக்கு லக்னத்துல ராகு இருக்கு, இன்னொருத்தருக்கு
11 ராகு. 11 ராகு. சரி. கால சர்ப்ப தோஷம் மாதிரி எல்லா கிரகங்களும் அதுல அடங்கி இருக்கு. நம்ம இப்ப கால சர்ப்ப தோஷத்தை பத்தி பேசவே இல்லை, அந்த கான்செப்டுக்கு வரவே இல்லை. இல்ல அதையும் இதையும் இணைக்கணும். இல்ல அது வந்து நம்ம வந்து அடுத்த ஜாதகத்தை பார்க்கும்போது ஃபுல்லாவே எல்லாத்தையும் மத்த விஷயங்களையும் பார்க்கணும். இப்போ ஒரு கான்செப்ட் வச்சுக்கிட்டு ராகு கேது கால சர்ப்ப தோஷத்துல இருக்கு, அதனால அதை இணைக்கலாமா வேணாமன்றது நம்ம அந்த கான்செப்ட் பேசவே இல்லை. இங்க என்ன பேசணும் அப்படின்னா ராகு கேதுக்கள் எந்த இடத்துல இருக்கலாம், எந்த இடத்துல தோஷங்களை கொடுக்குது. சார் இப்போ இதுல ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் சார். லக்னத்துல இருக்கிறப்ப 2ல இருக்கலாம், 5ல இருக்கலாம், 9ல இருக்கலாம்னு சொன்னீங்க. இப்ப 2ஆம் இடத்துல இருக்கிறப்ப 6ல இருக்கலாம், 10ல இருக்கலாம்னு சொன்னீங்க. அதுக்கு திரிகோணம் சார், அதுக்கு திரிகோணத்துல இருக்கலாம். நீங்க அந்த 3 எடுக்கலாமான்னு கேக்குறேன். 2ஆம் இடத்துல தாராளமா இருக்கலாம். அதுக்கு தான் சொன்னேன், 1ல இருக்கும்போது 2ல இருக்கலாம், 2ல இருக்கும்போது 3ல இருக்கலாம். அதுதான். ஓகே, தாராளமா எடுக்கலாம். நன்றி. அதாவது பக்கத்துல இருக்கும்போது அது வக்ர கிரக வசியமா கொடுக்குது. அதான் 1க்கு 2, 2க்கு 3 எடுக்கலாம். 1க்கு 2, 1 கூட இருக்கு, 2க்கு 1 கூட எடுத்துக்கலாம். ஓகே. 1க்கு 2ன்னு சொல்லும்போது 2க்கு 1 வந்துரும் இல்லையா? ஆமா, 2க்கு 3 வந்துருது. 2க்கு அடுத்தது 3. அவ்வளவுதான், அதை எடுத்துக்கலாம். இது வந்து லாஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். நான் சொல்றது ஃபர்ஸ்ட் வந்து 1க்கு 2, அதுக்கப்புறம் திரிகோணம், அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 4, அப்படி போங்க. ஓகே ஓகே. ஏன்னா இது வந்து நம்ம சொல்லும் போது கண்டிப்பா கொஞ்சம் கன்ஃபியூஷனா வரும். அதனாலதான் வந்து நான் வந்து அதிகமா இன்சிஸ்ட் பண்ணல. யாரும் குழம்பிடக்கூடாதுன்றதுக்காக சொல்றேன். சிம்பிளா 1ல இருந்ததுன்னா 5ல இருக்கலாம், 9ல இருக்கலாம். 1ல இருந்ததுன்னா 2ல இருக்கலாம், 8ல இருக்கலாம். இதை வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இதுக்கு அடுத்த கான்செப்ட் நம்ம 3, 4 அப்படின்றத போகலாம். யாருக்காவது புரியல கேளுங்க. சார் இப்போ நான் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னாரு சார், அது ஒரு தகவல் சொல்றேன். இப்போ எங்க மிஸ்ஸஸ் எனக்கு தசா புத்தி ஒண்ணா வருது சார். 3 மாசம் வித்தியாசம் புத்தியில. சரி. ஆரம்பத்துல இருந்தே அது கேட்கும் போது என்ன சொன்னாருன்னா, ஆமா சார், ஆமா 3 மாசம் தான் புத்தி வித்தியாசம், தசா புத்தி. அது கேட்கும் என்ன சொன்னாருன்னா, சார் உங்களுக்கு ராகு வந்து 6-8 இருக்கா கேட்டாரு. ஆமா சார், எனக்கு மிதுனத்துல ராகு, மிஸ்ஸஸுக்கு மகரத்துல ராகு. சோ ராகு 6-8 இருந்தாவே அந்த தசா புத்தி பாதிப்பு கொடுக்காதுன்றாங்க. தெரியல சார், எனக்கு இந்த கான்செப்ட் தெரியல. நான் தெரிஞ்சதுன்னா சொல்றேன். ஏன்னா அவர் சொல்ற கோச்சர் ராகுவோட வரும்போது பாதிப்பு கொடுக்காது, இல்ல ராகு 6-8 இருக்கிறனால வராதுன்னு சொன்ன ஒரு கான்செப்ட் பதிவு பண்றோம் சார். தெரியல, பட் இந்த கான்செப்ட் நான் வந்து இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணல, எனக்கு தெரியாது. இல்ல அவர் தசா சந்தியை பத்தி சொல்ல வர்றாரு. தசா சந்தி தான் புரியுது, என்ன சொல்ல வரான்னு புரியுது. தசா சந்தி பத்தி சொல்ல வராரு. பட் அது வந்து முழு ஜாதகத்தை ஆய்வு பண்ணாதான் ஒவ்வொருத்தர் பார்வையில் அது மாறும். பட் எனக்கு தெரியல. நான் வந்து இந்த பார்வையில நான் பார்க்கல. சரி சார், ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். சார் ஒரு சின்ன டவுட்டு. பொதுவா வந்து ஒரு ஜாதகத்துல வந்து கிட்டத்தட்ட 6 கட்டங்களுக்கு வந்து ராகுவுடைய தொடர்பு இருக்கும். ஆளுக்கு 3 கட்டம் தொடர்பு எடுத்துருவாங்க. அப்ப மிச்சம் 6ல வந்து 4, 10 மட்டும்தான் அவங்க பார்வை இல்லாம இருக்கும். இல்ல 6 கட்டங்கள் எப்படி ராகு தொடர்பு வரும்? அவங்க இருக்க 2 பக்கம் பார்க்க 3-11 பார்ப்பாங்கல்ல. 3-11 சார், 3-11 பார்வைகள்லாம் நம்ம வந்து அப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன சொல்ல வராங்க, ராகு கேதுகள் எங்க தோஷங்களை கொடுக்குது. அதாவது இப்ப ராகு வந்து இருக்காரு, ஒரு 7ஆம் இடத்தை பாக்குறாரு, அது பாவங்கள். இல்ல 5ஆம் இடத்தை பாக்குறாரு, அது வந்து ஒரு பார்வைகள் வந்து தவறுகளை கொடுக்குது. இதெல்லாம் வந்து பலன் பாக்குறதுக்கு உள்ள கான்செப்ட். இதை விட்டுருங்க. இங்க நம்ம பாக்குறது ராகு கேதுக்கள் யாருக்கு தோஷம் கொடுக்குறாங்க, யாருக்கு தோஷம் கொடுக்கல, அவங்க எங்க இருந்தா நல்லது அப்படிங்கிறத பாக்குறோம். அவ்வளவுதான். ஏன்னா நீங்க சொல்ற கான்செப்ட் பாத்தீங்கன்னா அது பலன் பாக்குற கான்செப்ட். ராகு வந்து 1ல இருக்காரு, இவர் 3ஆம் இடத்தையும் பார்ப்பார், 11ஆம் இடத்தையும் பார்ப்பார் அப்படின்னு கான்செப்ட் எடுத்துக்கலாம். அப்ப 3ஆம் இடத்துக்கு என்ன மாதிரி பாதிப்பு கொடுப்பாரு, 11ஆம் இடத்துக்கு என்ன மாதிரி பாதிப்பு கொடுப்பாரு. அது அடுத்து பாத்தீங்கன்னா ராகு வந்து 5ஆம் பார்வையா 9ஆம் பார்வையா பார்ப்பாரு அப்படின்ற மாதிரி வரும். சோ இதெல்லாம் வந்து பலன் சொல்றதுக்குள்ள விஷயங்களே தவிர ராகு கேது தோஷங்களை சொல்றோமா இல்ல. நம்ம இப்ப இங்க பாக்குறது வந்து ராகு கேது தோஷங்களை பார்க்கறோம். இந்த தோஷங்கள் எப்படி வந்து அஃபெக்ட் ஆகுது, இந்த தோஷ நிவர்த்தி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாக்குறோம். அதுதான் ராகு கேது ஒருத்தருக்கு இந்த இடத்துல இருந்ததுன்னா இன்னொருத்தருக்கு எங்க இருக்கலாம், எங்க இருக்கக்கூடாது அப்படிங்கறத சொல்றோம்.
ஓகே சார். வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா சார்? ஒரு சின்ன டவுட் சார். சொல்லுங்க. கேந்திரத்தை விட திரிகோணம் பரவாயில்ல இருக்கிறப்போ கேந்திரத்தை விட திரிகோணம் பரவாயில்ல சொல்றேன். கேந்திரத்தை லாஸ்ட் ஆப்ஷன் தான் சொல்லிட்டேன் நான். கேந்திரத்தை எடுக்காதீங்க, கேந்திரத்தை எடுக்காதீங்க. திரிகோணம் நல்லதுதான். கேந்திரம்ன்றது லாஸ்ட், திரிகோணத்துல இருக்கலாம். கேந்திரம்ன்றது லாஸ்ட் ஆப்ஷன். நம்ம கேந்திரத்துல எடுக்கும்போது மத்த கான்செப்ட் எல்லாம் பாக்கணும். மத்தவங்க எப்படி எப்படி இருக்கு, மத்த பார்வைகள் இதெல்லாம், கொடுத்த சாரம், வீடு கொடுத்தவர், சாரம் கொடுத்தவர், எல்லாத்தையும் பார்க்கணும். இது வந்து லாஸ்ட் ஆப்ஷன் தான் கேந்திரம். அது இல்லாம இதை மட்டும் பார்த்து கேந்திரம் எடுத்து, கேந்திரம் எடுக்காம திரிகோணத்தை எடுத்துங்க. திரிகோணத்துக்கு அப்புறம் நம்ம வந்து கேந்திரத்துக்கு போகலாம். சார் இப்போ அந்த 9ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் பரிவர்த்தியானா என்ன மாதிரி பலன் சார் கொடுக்கும்? அது பிரச்சனைன்னு சொன்னீங்க இல்லைங்களா? இல்ல 9ஆம் அதிபதி 4ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை ஆகும் போது இவங்களுக்கு திருமணம் சார்ந்த தொந்தரவுகள் கண்டிப்பா இருக்கு. திருமணத்துல பிரிவினைகள் வருது. பிரிவினைகள்லாம் செகண்ட் பேரலா இன்னொன்னு ரெடி பண்ணிக்குவாங்களா, அந்த மாதிரி எடுத்துக்கலாங்களா? ஆமா ஆமாங்க ஆமாங்க. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. அது கண்டிப்பா இருக்கு. இதை நம்ம வந்து கிளாஸ்ல எல்லாத்தையுமே சொல்றது வந்து நல்லா இருக்காது. அதனாலதான் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். தேங்க்யூ சார். நான் நிறைய இடத்துல வேண்டாம் இல்ல வந்து அப்படின்னு சொல்ற விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து 2 தாரம் இருக்கும், இல்ல வந்து வேற தொடர்புகள் ஏற்படுது, இல்ல வந்து இவங்க பிரிஞ்சு வெளிநாட்டுல வாழ்றாங்க, ஒத்துமையா இல்ல. சோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே அங்க வந்துருது. இல்ல டோட்டல் டைவர்ஸ் ஆகியும் வெளில போயிடலாம். அப்ப காலபுருஷன் 4-9 இல்லையா சார்? காலபுருஷன் 4-9 சந்திரன் குரு 4-9 பரிவர்த்தனை, காலபுருஷன் 4-9 சந்திரன் குரு பரிவர்த்தனை அப்படி எடுத்துக்கலாம் சார். சந்திரன் குரு பரிவர்த்தனை எடுத்துக்கலாம். அந்த 4ஆம் இடத்துல நீசம் மாறாரு, கிரகம் நீசம் ஆகுது. அது எஸ் எஸ், ஏன்னா 4-9 ஒரு 6 வருது சார். 6 வருது. கேரக்டர் சொல்லக்கூடிய இடம் 4 சார். ஓகே ஓகே சார். 9ஆம் இடம்ன்றது 2வது தொடர்பு சொல்லக்கூடிய இடம், 2வது மனைவியை சொல்லக்கூடிய இடம். எஸ் எஸ், ஓகே ஓகே சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். நம்ம இது பிரைவேட் கிளாஸ் இருந்ததுன்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம், பேசலாம். பட் இது வந்து நம்ம நெட்ல போறதுனால பல விதமான கேள்விகள் வரும். அதனால முடிஞ்ச வரைக்கும் தொந்தரவுகளை கொடுக்குதுன்ற இதோட நான் நிறுத்திக்கிறேன். உண்மை சார், உண்மைதான், கரெக்ட், உண்மைதான். சரிங்க, வேற கேள்விகள் எதுவும் இல்லைன்னா இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். வேற ஏதாவது கான்செப்ட் உங்களுக்கு வந்து கிளாஸ் வேணும்னா சொல்லுங்க. நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் அடுத்த வாரம் முடிஞ்சதுன்னா மணிமேகலை மேடம் வந்து கூப்பிட்டு ஒரு கிளாஸ் நடத்தலாம்னு இருக்கேன். அவங்க கேட்டுறேன். கேட்டு நெக்ஸ்ட் சாட்டர்டேவோ சண்டேவோ ஒரு கிளாஸ் போடலாம்னு இருக்கேன். நம்ம கிளாஸ் வந்து அதுக்கு அடுத்த வாரம் போடலாம்னு இருக்கேன். இது இல்லாம நான் வந்து பிரைவேட்டா வந்து இந்த திருமண பொருத்தத்தையே ஒரு 4 வாரம் இல்ல 5 வாரமா சுருக்கி வெறும் பொருத்தம் பாக்குறது மட்டும், அதாவது நம்ம வந்து இப்ப பார்த்ததுல நிறைய டிப்ஸ் சொல்லி பார்த்தோம் இல்லையா, இது இல்லாம இந்த லக்னம் ராசி ஆயுள் பாவம், செவ்வாய் பாதிப்படைகிறது, பிளஸ் இந்த 12 கிரக பொருத்தங்கள், இது மட்டுமே ஒரு 4 கிளாஸ் இல்ல 5 கிளாஸ் போட்டு ஒரு பொருத்தம் 2-3 பொருத்தங்களை போட்டு பார்க்கலாம் இருக்கோம். அது ஒரு கட்டண வகுப்பா எடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்கேன். அறிவிப்பு வந்து அடுத்த வாரம் வரும். இந்த கிளாஸ் நல்லா முழுமையா படிச்சவங்களுக்கு வந்து கண்டிப்பா அது தேவைப்படாது. நல்லா படிச்சவங்களுக்கு தேவைப்படாது. உங்க நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, யாராவது இருந்தாங்கன்னா சஜஸ்ட் பண்ணுங்க. நன்றிங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றி சார், நன்றி. தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன்.